அதுதான் மிக முக்கியம். தோல்வியை கண்டு நம்ம தோழ வேண்டிய அவசியமே கிடையாது என்பதற்கு வெற்றிகளுக்கான பாதைகள் அதுதான் மிக முக்கியம். அதனால இந்த இயக்கம் நொடிந்து விடாது, இந்த இயக்கம் சரிந்து விடாது, இந்த கொள்கைகளுக்கு ஒருபோதும் சரிவு ஏற்பட்டு விடாது. அதைத்தான் நீங்கள் நன்றாக நினைத்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. போல் தேர்ந்தெடுக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, கொள்கையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆண்டு தவறாமல் எது தவறினாலும் உங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதியில நாங்கள் வர தவறியதே இல்லை. இன்றைக்கு மற்றவர்கள் பார்வையில ஒரு பெரிய தோல்வியை திமுக சந்தித்திருக்கிறது என்ற சூழ்நிலையிலே கூட தோல்வியால் நாங்கள் துவண்டு விட மாட்டோம். வெற்றி வந்தாலும் அதற்காக நாங்கள் வெறிகொண்டு அலைய மாட்டோம் என்பதை காலங்காலமாக நிர்ணயித்துக் கொண்டு பயிற்சி பெற்ற ஈரோட்டு பயிற்சி களத்திலே பயிற்சி பெற்ற தந்தை பெரியாரின் தொண்டர்களாக, அண்ணாவின் அருமை தம்பிகளாக, கலைஞருக்காக என்றென்றைக்கும் அந்த படையிலே மாறாத கொள்கையாளர்களாக இவற்றை 3 பேரையும் கொள்ளடக்கிய ஒருவர் சொன்னால் அவர்தான் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய அந்த பெருமைக்குரிய ஆட்சியாளர்கள். அப்படிப்பட்ட அவருடைய நிலையிலே இன்றைக்கு தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்பை அருமை சகோதரர் சேகர் பாபு அவர்கள் அளித்திருக்கிறார்கள். எங்களை எப்போதுமே பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பதவியால் பார்வை வரக்கூடியவர் அல்ல, கொள்கையால் அளக்கப்படக்கூடியவர்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது ஒரு செய்தியை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும். என்னுடைய உரை சபாபதி பவன் அவர்கள் அற்புதமான ஒரு உரையாற்றினார். எங்களுக்காக வழிவிட்டிருக்கிறார். அவர் இன்னும் பேச விட்டுருந்தா பேசிக்கொண்டே இருப்பார். மிக முக்கியமாக இருந்தாலும் நீங்களே ரொம்ப நேரம் காத்து கொண்டிருக்கக்கூடாது என்று சொல்லி நான் கூட அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்கிட்ட சொன்னேன், பொதுக்கூட்டங்கள் போடும்போது முந்தி மாதிரி இந்த அரங்கத்தில் போடாதீங்க, மக்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு பொது இடங்களை போடுங்கள் சொன்னேன். உடனே செய்தி காட்டினார். அதுதான் மிக முக்கியம். அது மட்டுமல்ல, இன்னும் தாய்மார்கள், சகோதரிகள் எல்லோரும் வந்த நேரத்திலே ஒன்றை சொன்னார். இங்கே எந்த விதமான சோர்வையும் நான் இந்த மக்கள் மத்தியில பார்க்கல. சோகம் இருந்திருக்கலாம், ஆகவே இப்படி நடந்து விட்டது என்று ஒரு ஆற்றல் இருக்கலாம். ஆனால் படை வீரர்களுக்கு எப்போதுமே படையை நடத்தித்தான் பழக்கமே தவிர அவர்கள் தடையை உடைத்துக் கொண்டு படையை நடத்துவார்கள். அடுத்த களம் என்ன, அதுதான் மிக முக்கியம். அந்த வகையிலே தான் மிகப்பெரிய அளவிற்கு கலைஞர் அவர்கள் எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய கொள்கையாளர்களை என்பதற்கு இந்த அடையாளம் இந்த கூட்டம். அராய்க்கழகம் சார்பாக 103வது வயதை அவர்கள் குறிக்கின்ற நேரத்தில் தமிழ்நாடு எங்கும், இன்னும் கேட்டால் பிற மாநிலங்களிலும், கர்நாடகத்திலும், மகாராஷ்டிரத்திலும், புதுச்சேரியிலும் 3 மாநிலங்களையும் கூட அறிக்கை விட்டு தொடர்ந்து கலைஞருடைய அந்த 103வது ஆண்டு பிறந்தநாள் விழா நடப்பது காரணம், சில பைத்தியக்காரர்கள் சொல்வதைப் போல, சில ஊடகங்கள் தவறாக எழுதி அற்ப சந்தோஷத்தை பெறுவதைப் போல திராவிட கொள்கை ஒருபோதும் தோற்காது. திராவிடம் என்றைக்கு வெல்லும், அதை வரலாறு என்றும் சொல்லும். அதுதான் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஒருவருடைய பிறந்த நாள் விழாவை ஏன் கொண்டாடுகிறோம்? எத்தனை தோல்விகளை எல்லாம் சந்தித்திருக்கிறதை பற்றி அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். கலைஞருடைய சிறு ஆதாரத்தோடு சொல்லி பழக்கப்பட்டவன். இது கலைஞருடைய தேர்தல் பிரச்சாரங்களை எல்லாம் ஒரு அற்புதமான புத்தகமாக திமுக கழகத்தினுடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த திமுக கழகத்தினுடைய தலைமை கழக வெளியீடு பல இளைஞர்கள் பார்த்துக்க மாட்டார்கள். 2011
வெளியிடப்பட்ட ஒரு அதுக்கு தலைப்பு என்ன தெரியுங்களா? தம்பிக்கு கடிதம் எழுதும்போது எந்த உறவு முறை எப்படி எடுத்துக்கொண்டுவார் கலைஞர். ஏன்னா இளைய தலைமுறை தெரிந்து கொண்டிருக்கணும். இளைய தலைமுறைக்கு முதிய தலைமுறையும் அறிவுறுத்தணும். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட அந்த அறிவுரை சொல்லுகிறப்ப நீ இன்றி நான் இல்லை, இதுதான் தலைப்பு. நீ இன்றி இந்த தலைப்பு தம்பி, நீ இன்றி நான் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றார்கள். மழை பெய்தாலும் நான் நிறுத்த மாட்டேன், பேசுவேன். அதுதான் மிக முக்கியம். மழை முக்கியம் அல்ல, நல்ல குளிர்ந்து வெப்பத்துக்கு ரொம்ப அருமையான தென்றல் காற்று, அவ்வளவுதானே தவிர இதை யாரும் நீங்க களைய வேண்டிய அவசியம் இல்லை. உட்கார்ந்து கொள்ளுங்கள், இது நமக்கு குளிர்ச்சி தேவை. இப்போ அவ்வளவுதான். நம்ம வெப்பத்தில் இருக்கிறதுனால குளிர்ச்சி தேவை. ஆகவே அந்த குளிர்ச்சி இப்போது வரவேற்க வேண்டியதுதான். ஒன்றும் மழை அதிகமா இருக்காது, அங்கங்க பன்னீர் துளிகள் மாதிரி இருந்து கொண்டிருக்கும். கண்ணீர் துளிகளாக ஆரம்பித்த இயக்கம் தான் இந்த இயக்கம். ஆகவேதான் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்ப வரும்போது நான் கலைஞர் பேசுகிறார். நான் சொல்வதை விட மிக முக்கியமா உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய செய்தி 2 தான். என்னன்னா, ஈரோட்டில் பேசுகிறார், தேர்தல் பிரச்சாரத்துக்கு கலைஞர் பேசுகிறார். இவளை மாதிரி இருக்கக்கூடிய தலைமை வாய்ப்பு இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும். அதுதான் மிக முக்கியம். அது நாம் நம்முடைய பெயரும் பயனை தமிழகத்திலே திராவிடம், நான் கூறுவது திராவிடம் என்ற இந்த சொல்லை, திராவிட இயக்கம் என்ற அந்த சொற்றொடரை தமிழகத்திலே இணைத்து அதனுடைய பெரும் பயனை நாமெல்லாம் பெறுகின்ற அளவிற்கு பாடுபட்ட பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். முதல்ல சொல்றார், ஈரோட்டில் பேசுறார். அப்ப 2011 வாக்குல அந்த தேர்தல் நேரத்தில் பேசுகிறார், நன்றி உடையவராக இருக்க வேண்டும். தேர்தல் நேரத்திலேயே எவ்வளவு முன்னோக்கு கலைஞருக்கு இருக்கிறது என்பதற்கு ஆதாரமா இன்னொரு செய்தி. காலமெல்லாம் பெரியார் எதற்கு பாடுபட்டார்? மக்களை பார்த்து கேட்கிறார். எதற்காக உழைத்தார்? பேரறிஞர் அண்ணா எதற்காக எழுதி எழுதி குவித்தார்? அவர்களுக்கெல்லாம் நன்றியுடையவர்களாக இருப்போம் என்றால் இந்த இனம் இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறது. இந்த இனத்தை இனப்பகைவர்கள் யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. அதுதான், தொட்டு கூட பார்க்க முடியாது. இந்த இனத்தை அழிக்க எவனும் நினைக்கவே முடியாது. நினைத்தால் எவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நமக்கு அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கு. அதுதான் மிக முக்கியம். ஒன்றும் தேவையில்லையே, நல்லா இருக்கு, தேவையில்லை. அங்கே எல்லாரும் அவங்க படிச்சு அதே மாதிரி இருக்கலாம். அதுதான் மிக முக்கியம். எனவேதான் இந்த இனத்தை அழிக்க எவனும் நினைக்கவே முடியாது. எவ்வளவு கோபத்தோடு ஆத்திரத்தோடு சொல்றாரு. எவனும் நினைக்கவே முடியாது. நினைத்தால் நினைத்த மாத்திரத்திலேயே அவர் எப்பவுமே அவன் சொல்ல மாட்டார். இந்த கோபம் அவருக்கு. நினைத்தால் அந்த அவன் நிலைக்காமல் போய்விடுகிறான் என்பதுதான், போய்விடுவான் என்று எடுக்கின்ற அந்த சபதம் ஈரோட்டு மாநகரத்திலே தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலே பேரொழியாக இன்றைக்கு கிளம்புகிறது என்றால் இந்த பேரொழிக்கு என்றைக்கும் தோல்வி இல்லை. வெற்றி பெற்றே தீருவோம், பலத்த கைதட்டல் என்று இருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். இந்த நேரத்துல இப்ப பேசுற மாதிரி இல்லையா கலைஞர்? நமக்கெல்லாம் அறிவுரை சொல்ற மாதிரி இல்லையா? அடுத்து சொல்றாரு, எவ்வளவு முன்னோக்கு பாருங்க. தோல்வி என்பது பெரியார் அவர்களுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி சந்தித்ததுதான். அண்ணா அவருடைய தேர்தலிலே முதலாக இல்லாவிட்டாலும் 2வது முறை சந்தித்ததுதான். ஆனால் வெற்றி தோல்விகள் ஒரு இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு, ஒரு தலைவருடைய லட்சியங்களுக்கு முத்திரை அல்ல. அவைகள் மேலும் மேலும் வெற்றி தோல்விகள். கவனிய தோழர்களே, தாய்மார்களே, கவனியுங்கள். வெற்றி தோல்விகள் என்று சொல்வது ஒரு இயக்கத்தினுடைய மிக முக்கியமாக மூலமாக, ஒரு இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு, ஒரு தலைவருடைய லட்சியங்களுக்கு முத்திரை அல்ல. அவைகளை மேலும் மேலும் கொண்டெடுத்து செல்லுகின்ற, மேலும் மேலும் வெற்றி பெற செய்கின்ற அத்தகைய பாதைகளாகத்தான் அவைகள் அமைந்திருக்கின்றன. இதுதான் மிக முக்கியம். தோல்வியை கண்டு நம்ம தோழ வேண்டிய அவசியமே கிடையாது என்பதற்கு வெற்றிகளுக்கான பாதைகள், அதுதான் மிக முக்கியம் என்று சொன்னார்.
அதற்கு சொல்லும்போது நண்பர்களே, மிக முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டுமானால் என்ன நினைக்க வேண்டும் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்தா முதல்ல தொடங்கும் போது ஒரு வார்த்தை போடுவாங்க, கலைஞருடைய குரல் கேட்கும். அதுல கலைஞருக்கு என்னன்னா, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் மறந்துடாதீங்க, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் சாக மாட்டேன், கட்டுமரமாக நிபந்ததான் உங்களுக்கு உழைப்பேன்னு சொன்னார். அவர் கட்டுமரமா இருக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப இருக்கிற தலைவர் அவரால் உருவாக்கப்பட்ட உழைப்பின் உருவமாக இருக்கிற இந்த ஒப்பற்ற தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கட்டுமரமாக அல்ல, கப்பல் மரமாக வந்து இருப்பார் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை தான் பெற்றிருக்கிறார். ஆகவே சாதாரணம் அல்ல, மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே தான் எவ்வளவு பெரிய வாய்ப்பு. ரொம்ப பேர் மழை வரலையான்னு கவலைப்படுறாங்க. நான் எப்ப வேணாலும் பேசலாம், ஆனா மழை இங்க ஊற்றுகிறதுன்னு சொன்னால் மிக முக்கியமாக கண்ணீர் துளிகள் தொடங்கப்பட்ட நேரம் மழையில தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. 103 வயதானாலும் இங்க இருக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய உழைப்பு என்பது இருக்கிறது, அது வழிகாட்டக்கூடிய உழைப்பு. அதுதான் நடத்தி பார்க்க வேண்டும். சொன்னார் அழகாக, எங்காவது ஒரு இடத்தில் இந்த கொள்கை எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் நண்பர்களே ஒன்றே ஒன்று. எங்காவது ஒரு தலைவர், எதிரிகள் கூட யார் அவரை தோற்கடித்து விட்டோம் என்று மகிழாமல் இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஐயோ நாம் தோற்கடித்து விட்டோமே, அவர் தோற்று விட்டாரே என்று அந்த கண்ணீர் துளிகள் இன்னமும் பன்னீர் துளிகள் போல அவர் மீது விழுந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் இந்த அடையாளம். அதுதான் மிக முக்கியம். அதனால இந்த இயக்கம் நொடிந்து விடாது, இந்த இயக்கம் சரிந்து விடாது, இந்த கொள்கைகளுக்கு ஒருபோதும் சரிவு ஏற்பட்டு விடாது. அதைத்தான் நீங்கள் நன்றாக நினைத்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் தந்த பணத்தை வாங்கி வங்கியில போட்டுட்டு அந்த 5000 ரூபாய அவர் விடுத்த விடியல் பயணத்திலேயே பஸ்ல போய் அவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கேயே ஓட்டு போட்டு அவருக்கு எதிராகவே ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்தா கூட அந்த மனிதர் கலங்கவில்லை. ஓட்டு போடாதவர்களுக்கு உடனடியாக தோல்வியை பற்றி கவலைப்படாமல் உடனடியாக அவருடைய தொகுதியில வெற்றி பெற்றவன் கூட நன்றி சொல்லவில்லை, ஆனால் தோற்றதாக சொல்லிக் கொள்ளப்படுவதால் இது யாருக்கு வெற்றி? எப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை தயாரித்திருக்கிறார் கலைஞர். காரணம் மூல வெற்றி தந்தை பெரியார். அதுக்காக தான் சொன்னேன். ஆகவேதான் பெரியாருடைய இயக்கம் என்பது வெற்றி தோல்விகள் தேர்தல்களால் நிர்ணயிக்கப்படுவதல்ல, கொள்கையால் அளக்கப்படுவது. தோழர்கள் இருக்கிறார்களே, எந்த பயனையும் பெறாத தோழர்கள் கட்டுப்பாடு மிகுந்தவர்கள். அதுதான் கடமை, கண்ணியம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.